எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். 2022 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகள் தொடர்பில் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் பிரதிகளுடன் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று வருகை தந்தனர். 2022 நடந்த மென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் நடந்த ஊழல்களில் தான் இது நாங்கள் சொல்கிறோம். தானுக்கு தேவையான ஆட்களை கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிஸ்டத்துக்கு பிள்ளையாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. கவர்மெண்ட் காசு மிச்சம் தேவையில்லாத மாதிரி பாவிச்சிருக்கிறாங்க. டிக்கெட்ஸில் வந்து 100 டிக்கெட் கொடுத்து அதில் 31 எங்கே போனோன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தோன்னு இல்லை. மேட்ச் டிக்கெட்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. செய்ய வேண்டிய அதாவது செலவுகளை டபுளாக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது மிச்சம் களவுகள் செஞ்சுருக்குது. அதாவது நாங்கள் ஜனாதிபதி உட்பட விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், இதை எலிமெண்ட் சுருக்கா இதுக்கு ஒரு முடிவொன்றை கொண்டு வாங்க. அபராதகாரம் இவர்கள் குற்றவாளிகள், இதோ அதற்கான புத்தகம் இருக்கிறது. இவர்களுக்கு எதிராக விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளை கண்டறிந்து சட்டத்துக்கு முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை கண்டறிந்து சட்டத்துக்கு முன் நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அதுவரை எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. அதற்கு அப்பாலும் செல்வதற்கு தீர்மானித்துள்ளோம். எனவே வெளிநாட்டு நிதி பரிவர்த்தனை தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை விசாரணை நடத்த வேண்டும். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இவர்களுக்கு எதிராக நடத்திய விசாரணை தொடர்பில் எதிர்காலத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து தெரிவிக்கின்றோம். கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு எதிராக இவ்வாறு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பின்புலத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விசேட கூட்டம் ஒன்றை இன்றிரவு ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஜாப்பை திருத்துவதற்கான பரிந்துரைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை நோக்கமாக கொண்ட முழுமையான அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அணுகுமுறைகளுடன் இணைந்தோ அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தி தொடர்வதற்கு இந்த பரிந்துரைகளின் மூலம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனைய விளையாட்டுகள் அல்லது விளையாட்டுக்கு உட்படாத அம்சங்களுடனும் இணைந்து அல்லது அவற்றுக்கு ஆதரவளித்து வருமான உற்பத்தி, வர்த்தக நிலைத்தன்மை, கிரிக்கெட் விளையாட்டின் விரிவாக்கம் என்பனவே பரிந்துரைக்கப்பட்டுள்ள யோசனைகளாகும். அடிப்படை வசதிகள், சுற்றுச்சூழல் அபிவிருத்தியின் மூலம் சமூகங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டங்களும் யாப்பில் முன்மொழியப்பட்டுள்ளன. பலநோக்கு விளையாட்டு தொகுதிகள், உயர்திறன் அபிவிருத்தி மையங்கள், கற்கை நிலையங்களை, ஒருங்கிணைந்த விளையாட்டு அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதும் யாப்பின் நோக்கங்களாகும். தெளிவாக கூறினால், இலங்கை கிரிக்கெட்டின் நிர்மாண திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரையே இந்த யாப்பில் முன்மொழியப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு எதிராக விசாரணைகள் நடைபெறும் பின்புலத்தில் போட்டிகளில் வெற்றியீட்டி நாட்டை மகிழ்ச்சிப்படுத்தும் திட்டங்களை கிடப்பில் போட்டு தொடர்ந்தும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்க எத்தனிக்கும் இந்த தோழமை குழுக்கள் இவ்வாறான பரிந்துரைகளை கொண்டு வந்து எதனை செய்ய எத்தனிக்கின்றார்கள்? எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.